எப்படி ப்ரூஃப்னு சொல்லணும்னா மேடம் இப்படி வந்துருக்கு மேடம், இது எப்படின்னு சொல்லிடலாம். இப்போது இவங்க வீடு இங்கே சென்னிமலையா? நீங்கள் ஃபோன் இப்படி வச்சுங்க. உங்கள் பேர் உஷாநந்தினி. ஃபோனு கிட்ட இது கிட்ட வச்சுங்க. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். இல்லை சார் இப்படி பார்த்து சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ரைட், ஓகே. இப்போ நான் இவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறேன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அப்படியே நிற்பீங்களா? என்ன கேட்பீங்க? உட்கார் சொல்லுவேன். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. வாங்க உள்ள வாங்க உட்காருங்க. வெளில வாங்க உட்காருங்க. அப்புறம் தண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோதான். சாப்பிடுங்க. என்ன கேட்டாங்க இவங்க? தண்ணி குடிங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அம்மா நான் மெட்ராஸ்லேருந்து வரேம்மா, எனக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சரியாக ஒத்துக்காது, கொஞ்சம் வெந்நீர் குடுமான்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தண்ணி சூடு பண்ணி கொடுப்பேன். நல்லா கிட்ட வச்சு தண்ணி சூடு பண்ணி கொடுப்பீங்க. இப்போ மேடம் உஷாநந்தினி மேடம் இப்போ லைவ் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க, பெருந்துறை இதிலேருந்து சென்னிமலையிலேருந்து. வெந்நீர் தண்ணீர் தயாரிப்பது எப்படி ரெசிபி சொல்ல போகிறாங்க இப்போ. மேடம் இப்போ இல்லை நான் எதுக்குன்னா காயக்கல்பத்து, ஏன்னா உங்களுக்கு புரியணும் சரியா? ரைட். இப்போ வெந்நீர் தண்ணீர் தயாரிப்பது எப்படி? சொல்லுங்க மேடம். நீங்கள் மெதுவாக சொல்லணும். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நல்ல சத்தமா சொல்லுங்க. பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஓகே. அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. அடுப்பில் வைக்க வேண்டுமா? அடுப்பில் வைக்க வேண்டும். அடுப்பில் வச்சிட்டேன். அடுத்தது கேஸ்ல சூடு பண்ணணும். அங்கே ஏன் சத்தம் போடுறீங்க? அங்கே ரெக்கார்ட் ஆகுதுங்க. அங்கே ரெக்கார்ட் ஆகுது. பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றணும், கேஸ் அடுப்பில் வைக்க வேண்டும், வச்சுட்டேன். அடுத்தது அடுப்பை என்ன பண்ணணும்? அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். இப்போ அடுப்பையை நான் பற்ற வச்சுட்டேன். இப்போ ரைட். இப்போ ஒரு கொஸ்டின். அடுப்பை பற்ற வச்ச உடனே இந்த சூடு ஃபஸ்ட்டு போச்சு இல்லையா? இந்த சூடை வெப்பத்தை வாங்கியது பாத்திரமா நீரா? பாத்திரம் தானே வாங்கிச்சு. பாத்திரம் வாங்கி யாருக்கு கொடுத்தது? நீருக்கு கொடுத்ததா? இப்போ நீருக்கு கொடுத்த உடனே இப்போ இந்த வெப்பம் போன உடனே இந்த நீர் என்ன ஆகுது? இப்போ தண்ணி கொதிக்கும் போது தண்ணி அப்படி எட்டி பாருங்க, என்ன ஆகும்? இந்த இடம் அப்படியே தண்ணி சுத்துதா? தண்ணி சுத்தின கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது? என்ன வருது? ஆவி மேல வருதா? ஆவி வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? ஸ்டவ் ஆஃப் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இறக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்போ கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்க எனக்கு வசனம் போடுறீங்க. ரைட், ஓகே. ரைட், தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹாட் வாட்டர். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். போயிட்டு வாங்க. ரைட். இப்போ இதுதான் நடந்தது. சுடு தண்ணீர் தயாரிக்கும் போது நடந்தது இதுதான். இப்போ அப்படியே நமக்குள்ளே வாங்கப்போ. இப்போது உஷாநந்தினி மேடம் சொன்ன ரெசிபியை மறந்துருங்க. இப்போ நமக்குள்ளே வாங்க. இந்த பாருங்க, நம்முடைய உடலினுடைய பின்பகுதி இந்த இடம் இதுதான். ஆசனவாய் இந்த இடம். கிளியராக புரியுதா? எல்லாருக்கும் புரியணும், ஒரே ஸ்ட்ரோக்கில் புரிஞ்சிடணும். இப்போ ரைட். இப்போ இப்படி கம்பேர் பண்ணுறேன். இது என்னது? அடுப்பு. இந்த பகுதியை ஒரு அடுப்பாக ஒரு பாவனை பண்ணிக்கங்க, ஒரு நினைச்சுங்க. இது என்னது? பர்னர். பர்னர் தான் ஆசனவாய். என்ன இப்போ இந்த பர்னரை என்ன பண்ணீங்க? நீங்கள் லைட்டரில் என்ன பண்ணீங்க? பற்ற வச்சிங்களா? பற்ற வச்சோன்னே என்ன வந்தது? பர்னர் இதுலேருந்து நெருப்பு வந்துதா? இப்போ அசனி முத்திரை போடும் பொழுது இந்த இடத்துல ஆசனவாயை இறுக்கி விடும் பொழுது, ஆசனவாயை சுருக்கினால் அங்கிருந்து உள்ளுக்குள்ளே தான் வெப்பம் மேல் நோக்கி போகும். அந்த மசில்ஸ் இப்படி தான் மேலே போகும். நீங்கள் அசனி முத்திரை போட்டு பாருங்கள், ஏதோ மசில்ஸ் உள்ளுக்குள்ளே மேலே போகிற மாதிரி இருக்கு பாருங்கள். இப்போ இங்கே என்ன வந்தது? நெருப்பு வந்தது. இங்கே என்ன வருது? அதே வெப்பம் தான் வரும். சரிங்களா? இங்கே நெருப்புக்கு மேலே என்ன இருக்குது?
பாத்திரம் இருக்குல்ல, அதே போலத்தான் இதுக்கு பேர் வந்து எருவாய். எருவாயிலிருந்து 4 அங்குலம் உங்கள் உடம்புக்கு உள்ளே போனீங்கன்னா இங்கத்தான் கருவாய் இருக்கிறது. கருவாய்னா என்னது? செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் டேங்க் இருக்கிற பாத்திரம் கருவாய். கருவாயும் எருவாயும் இப்படி தான் இருக்குது. இப்போ அஸ்வினி முத்திரை போட்ட உடனே இந்த ப்ரெஷர் எங்கே போச்சு? எங்கே போச்சு? வெந்நீர் பாத்திரத்துக்கா? எஸ்விஎஃப் டேங்க்குக்கு போச்சு, செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் டேங்க்கு போச்சு. போன உடனே இங்கே என்ன இருக்குது பாத்திரத்துக்குள்ள? இங்கே பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? விந்துநாத திரவம் இருக்கு. இங்கே வெப்பம் போன உடனே தண்ணி என்னாச்சு? கலங்குது, ஸ்டிர் ஆகுது. அதே வெப்பம் இங்கே போன உடனே விந்துநாத திரவம் என்ன ஆகும்? இங்கே வெப்பம் அதிகமான உடனே மேலே என்ன வந்தது? அதே போலத்தான் விந்துநாத திரவமும் அஸ்வினி முத்திரை போட போட மேலே அதே மாதிரி இங்கேயும் ஒரு வேப்பரைசர் வந்துடும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சிச்சா? இங்கே ஆவி வந்த உடனே என்ன பண்ணோம்? ஸ்டவ்வை ஆஃப் பண்ண முடிச்சிட்டோம். இங்கே இந்த ஆவியைத்தான் மேலே தூக்கணும். இப்போ எருவாய் சித்தரிடமே கொடுத்து அல்லப சித்தர் தன் கையை வெட்டுமாறு பணித்தார். எல்லாம் இருக்கு அப்படியே. கோரக்க சித்தர் அல்லப சித்தருடைய கையை வெட்டினார். வால் மழுங்கியது, கையில் ஒன்றும் ஆகவில்லை. மறுபடியும் கோரக்க சித்தர் அதே வாளை கொடுத்து அல்லப சித்தரிடம் தன்னுடைய வயிற்று பகுதியை இடமிருந்து வலமாக தாக்கச் சொன்னார். அல்லப சித்தர் கோரக்க சித்தருடைய வயிற்று பகுதியை வலமிருந்து இடமாக சாய்த்தார். வாள் வலமிருந்து இடமாக வந்தது. துண்டான உடல் அப்படியே ஒட்டிக்கொண்டே வந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அப்படி சொல்கிறாங்கல்ல, அல்லப சித்தர் செய்தது பிருத்திவி காயகல்பம், கோரக்க சித்தர் செய்தது ஆகாய காயகல்பம் அப்படின்னு முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ சொல்லுங்க, நாம் பண்ணுறது பிருத்திவி காயகல்பமா ஆகாய காயகல்பமா? யார் அது? ஏதோ ஒன்று விட்டுறாத, போகிற ரூட்டில் ஏதோ ஒன்று விட்டு போயிடாத நீ. நாம் பண்ணுறது என்னது? இல்லை, அங்கே போங்க, இப்போ அங்கே பாருங்கள், ஆன்சர் வரும் பாருங்கள். ரைட், இப்போ ஒரு நிமிஷம் இது அப்படியே இருக்கு பாருங்கள். இதுதான் பாருங்கள், வித்து கமலத்தில் கடைசல் போன்ற இயக்கம் ஏற்பட்டு விந்துநாதம் சப்ளிமேஷனத்தில் போய் நான் வந்து செவப்பாகவே ஆளேன்னு கேட்கக்கூடாது. நம்ம உடம்பு வந்து ஸ்கின் டோன் வந்து கோல்டன் கலரில் மாறிடும், ஞாபகம் வச்சுங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். கண்கள் நலம் பெறும், தெய்வ நினைவு ஓங்கும், அதிகமான காமம் சமநிலை ஆகும், குறைவான காமமும் சமநிலை ஆகும், கடமை உணர்வு ஏற்படும், குடும்ப வாழ்க்கையில் இனிமை அன்பு விருப்பம் உண்டாகும். நெக்ஸ்ட், நடுவில் ஒரு கவிதை வரும், ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுதான் அந்த பாட்டா சொல்லியிருக்கிறார் மகரிஷி. நெக்ஸ்ட், மூல நோய் பைல்ஸ் குணமாகும், அல்சர் குணமாகும், ஒபிசிட்டி இளைப்பு சமன் ஆகும். குண்டாக இருக்கிறவங்க நேச்சுரல் வெயிட்டுக்கு வருவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களும் அவங்க அந்த ஹைட்டுக்கு ஏற்ற இது வந்துடுவாங்க, பாடி ஸ்ட்ரக்சர். ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும், பிளட் ப்ரெஷர் சரியாகும், மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் சரியாகும், நினைவாற்றல் உண்டாகும், உடல் நலமும் மனவளமும் நன்றாக இருக்கும், இளமையிலேயே துறவு கொள்ளும் மற்றும் பொது தொண்டில் ஈடுபடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தங்கள் கற்பையும் உடல் நலத்தையும் காத்துக்கொள்ள காயகல்ப பயிற்சி ஒரு வரப்பிரசாதம். நெக்ஸ்ட், உடல் நலமும் அறிவு வளமும் உடைய குழந்தைகள் உண்டாவார்கள், ஆண்மை ஓங்கும், உடல் விருப்பம் எப்பொழுதும் மனதுக்கு கட்டுப்பட்டிருக்கும், நீண்ட காலமாக நிறைவு வரும் நோய்கள் படிப்படியாக குணமடைந்து உடல் நலமுறும். இது நீங்கள் காயகல்ப பயிற்சி செய்யும் பொழுது என்னென்ன வர்மா பாயிண்ட்ஸும் ஆக்டிவேட் ஆகுதுன்னு நாங்கள் இங்கே சொல்லியிருக்கிறோம். இதில் காயகல்ப பயிற்சி செய்யும்போது அதில் என்னென்ன வர்மா பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பாருங்கள்.
எல்லாம் இம்பார்ட்டன்ட் வருமா பாயிண்ட்ஸ், இது அத்தனையுமே. நெக்ஸ்ட் ஆளா லேடிஸ்க்கு அஸ்வினி முத்திரை பண்ணும்போது நிறைய குழப்பம் இருக்கும். நேற்று கூட கேட்டாங்க மண்டபத்தில் நான் கிளாஸ் காய்கல் படிக்கும்போது, நீங்கள் ஆனசஸ் இருக்கும்போது உங்கள் வெஜினல் மசில்ஸில் தான் கண்ட்ரா தெரியும். நீங்கள் மென்சஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து சுருங்கி விரிகிற மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுற அஸ்வினி முத்திரை கரெக்டு. நிறைய பேருக்கு அது குழப்பம் இருக்கும். நம்ம ஆனஸை போடும்போது அங்கே தெரியல, இங்கே தானே தெரியுது. ஜனன உறுப்புனா ஜனன உறுப்பில் தான் தெரியும். ஏன்னா கருவாயும் ஜனன உறுப்பும் பக்கம் பக்கமாக இருக்குது. ஆண்களுக்கு ஆசன வாயில் தான் தெரியும், பெண்களுக்கு ஜனன உறுப்பில் தெரியும். ஜனன உறுப்பில் வைப்ரேஷன் தெரியும். நிறைய என்ன தப்பாக எடுக்கிறாங்கன்னா அதுதான் கரெக்ட். ரெண்டுத்தையும் சுருக்கி விரிக்கணும், ஆனஸையும் சுருக்கணும். அப்படி கிடையாது. நீங்கள் ஆனஸை சுருக்கினீங்கனாலே பெல்விக் போன் மசில்ஸ்ன்னு பேர். இது நீங்கள் அஸ்வினி முத்திரை நிறைய போடலாம். எவ்வளோனா நீங்கள் அஸ்வினி முத்திரை போட லேடிஸ்க்கு என்னென்னா நிறைய ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன் வந்து, இப்போ இந்த ஃபோர்செப் பேபி ஆயுத கேஸ் எடுக்கிற குழந்தைங்க, நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்குலாம், இல்லை ஜென்ரலாகவே சிசரின் பண்ணியிருந்தா கூட லேடிஸ்க்கு ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும்போது இரும்புனா தும்முனா யூரின் லீக் அவுட் ஆகும், ட்ராப் வரும். அந்த மாதிரிலாம் நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. குறிப்பாக சளி பிடிச்சி இருமும்போது தும்மும்போது யூரின் பாஸ் ஆகுறது. இதெல்லாம் நீங்கள் நிறைய அஸ்வினி முத்திரை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெல்விக் மசில்ஸ் வந்து நல்லா டைட்டன் ஆச்சுனாலே உங்களுக்கு அது சரியாயிடும். எல்லா லேடிஸ்க்கு இருக்கிறது நீங்கள் பயப்படவே வேண்டாம். நார்மல் டெலிவரி ஒருத்தர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா 7 மாதத்துலேருந்து மார்னிங் 30 சாயங்காலம் 30 பொசிஷன்லாம் அதுவும் இல்லாமல் வெறும் சேரில் உட்காந்துட்டு அஸ்வினி முத்திரை போட்டாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். சரிங்களா? நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய கேசஸ் ஆகும். அப்புறம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் குறிப்பாக பெண்கள் இங்கே நிறைய வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 55 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, மெனோபாஸ் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு குரூஷியலான பீரியட் இது. இந்த மெனோபாஸ் பீரியடுங்க ரொம்ப ரொம்ப குரூஷியல். நாங்கள் யூடியூப்பில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு எலிமினேட் யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நான் அம்மா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்குமே ஒரு 36 வகையான வியாதி வரும், பிரச்சனை வரும். கண்டிப்பாக ஒரு 36 வகையான வியாதி. அது யாருமே அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியாது. நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே அதை ஃபேஸ் எல்லாருக்கும் வரும். அவங்களுக்கு அப்போ நேரம் இல்லை, நமக்கு நேரம் இருக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். முடி நிறைய கொட்டும், வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகும், தைராய்டு ஷூட்டப் ஆகும், பிபி ஷூட்டப் ஆகும். அப்புறம் உங்களுக்கு வந்து சுகர் எல்லாம் மூடு ஸ்விங் வந்துகிட்டே இருக்கலாம். டிங்லிங் பெயின் சொல்லுவாங்க, அங்கங்கே மசில்ஸில் வந்து ஏதோ ஓடி ஓடி வலிக்கிற மாதிரி கூசுகிற மாதிரிலாம் ஒரு ஒரு உணர்வு வரும். தூங்கி எழுந்தீங்கன்னா இல்லை நார்மலாகவே மூஞ்சி வந்து பிளஃபியாக அப்படியே ஒரு மாதிரி ஊதனா மாதிரி இருக்கும், வீங்கினா மாதிரி தெரியும். நீ இல்லை ஜாயின்ஸில் எங்கேயாவது வீக்கம் வரலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி வீக்கம் வரும், திடீர்னு குளிரும், திடீர்னு வேர்த்து போகும், யூரினரி ட்ராக் ஜாயின்ஸ்லாம் சூடாகும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. பாத எரிச்சல், முட்டிலெலாம் எரிச்சல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 36 வகை ஒத்த வலி தலைவலி, மைக்ரேன் ஹெட்டேக் வர வாய்ப்பு இருக்குது. காதில் ஒரு மாதிரி அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இது எல்லாமே ரொம்ப நம்ம ஸ்கின்ல இச்சிங் நமிச்சல் ஆரம்பிக்கும், அதுவும் சொரியலாமான்னு தோணும், வேர்த்து கொட்டினாலே நமிச்சல் ஆரம்பிக்கும். இது எல்லாமே மெனோபாஸோட சிம்டம்ஸ். அந்த கர்ப்பப்பை சுருங்குற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இதுக்கு காயகல்பம் அற்புதம். நீங்கள் காயகல்பம் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இன்னைக்கு வந்து அலோபதியில் 36 பிரச்சனைக்கு 36 டிவிஷன் இருக்குது. ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர், பல்லுக்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், முடிக்கு ஒரு டாக்டர், லங்ஸுக்கு ஒரு டாக்டர், ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனி டாக்டர் இருக்காங்களே இன்றைக்கி. நர்வ்ஸ்க்கு ஒரு டாக்டர். அப்போது நீங்கள் வந்து ஒன்று தனித்தனியாக நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு தனித்தனியாக நீங்கள் வந்து பிரச்சனை இன்னும் ஃபேஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஜென்ரல் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்குங்க, லேடி டாக்டர் கைனகாலஜிஸ்ட் கிட்ட. அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த மெனோபாசல் பீரியடில் வர்ற யூஷுவல் சிம்டம்ஸ். உடனே உங்கள் கையிலேயே ஒரு டாக்டர் இருப்பாங்க, உடனே வந்து செல்ஃபோனை நோண்டி யூடியூப்பில் போயிட்டு தலையில் இந்த பக்கம் வலித்தால் என்ன ஆகும் அப்படின்னா தலையே 2ஆக உடையும்னு அதில் கொடுத்துருப்பான். நீங்கள் உடனே அதை வச்சுன்னு போயிடக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் வந்து இதுதான். பயிற்சி மேலே நம்பிக்கை வைங்க, பயிற்சியை முறையாக செய்யுங்கள். இது இல்லாமல் சாப்பிடும் பொழுது கையில் வச்சுக்கிறோமா, சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம்மா, உணவை கையில் வச்சுக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை, ஒரு ஓஜஸ். அங்கே என்ன பொசிஷன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பஃபேலையாவது இருங்க, டைனிங் டேபிள் உட்காருங்க. அது எதுக்கு அது பண்ணுறோம்? சாப்பிட்ற உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆகணும், அதுக்கு. அது ஒன்று. அதே போல் எங்கே போனாலும் தண்ணி மாறுதலையே நமக்கு. தண்ணி குடிக்கும் பொழுதும் வெளி இடத்துல, உங்கள் வீட்டுக்கு தண்ணி உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, உங்கள் ஊர் தண்ணி உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ நாங்களாம் வெளியூர் வந்திருக்கோம். வெளியூர் வந்தாலும் இந்த மினரல் வாட்டர் குடிக்கும்போது கூட என்ன பண்ணுவோம், அன்றைக்கி அம்மா மினரல் வாட்டர் வாங்கிட்டேன், அம்மா கிட்டே என்ன பண்ண, அப்படி
மின்னல் அம்மா என்னம்மா அப்புறம் வேறு என்னம்மா விசேஷம் சொல்லுங்கம்மா. நான் என்ன பண்ணேன், அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே கடைசியில் என்ன பண்ணேன், மெதுவாக ஓஜஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டேன் தண்ணியை. அவங்க நினச்சிப்பாங்க நான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கிறேன்னு. எங்கே போனாலும் வெளியில் தண்ணி குடிக்கும் பொழுது கூச்சப்படாமல் அஸ்வினி முத்திரை ஓஜஸ் போடுங்க. நாங்கள்லாம் ஒரு ரிசப்ஷனில் உட்காந்தா கூட யாரையும் பார்க்க மாட்டோம். 100 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ரிசப்ஷனில் 150 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் பாட்டு குனிஞ்சிட்டு போட்டு அடிப்போம் பாருங்கள் ஒரு ஓஜஸ்ஸு, லைனே பார்க்கும். அப்படி நான் யாரையும் பார்க்க மாட்டேன். நாங்கள் 2 பேரும் யாரையும் பார்க்க மாட்டோம். நாங்கள் பாட்டுக்கு முடிச்சுட்டு வச்சுட்டு எங்களுக்கு ஏதோ பைத்தியம் போகுது, இது என்னமோ பண்ணுதுங்க ஏதோ அப்படின்னு. நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சாப்பிடும்போது மறக்காதீங்க, கூச்சப்படாதீங்க, புரியுதுங்களா? தண்ணி குடிக்கும்போது பண்ணுங்க. இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இரவு உணவு சாயங்காலம் 6 மணிக்கே 6:30 மணிக்கே சாப்பிட்டு 9:09க்கெலாம் படுக்க போகிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் தலகாணியை எடுத்துகிட்டு நல்லா சவாசனம் கை காலெலாம் நீட்டிக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் போட்டு தலகாணியை இன்சர்ட் பண்ணிட்டு படுத்துருங்க, புரியுதுங்களா? அது அவங்களுக்கு மட்டும்தான். நம்மலாம் இன்றைக்கி அது மாதிரி யாரும் கிடையாது. 9 மணிக்கு சாப்பிட்றோம், 10 மணிக்கு சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி சாப்பிட்டுலாம் பண்ணக்கூடாது. அதுலேயும் ஒருத்தர் எனக்கு தூக்கமே வரலன்னார். என்னன்னு கேட்டால் ராத்திரி அவர் என்ன பண்ணார், இது மாதிரி காய்கல்ப பயிற்சி எடுத்துகிட்டு ராத்திரி 9:30 மணிக்கு சாப்பிட்ருக்கிறாரு. 1 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஏந்தாராம். 3.5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு படுத்துட்டு உஸ்ஸுன்னு விட்டாராம். அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. எப்படி? அது புத்துணர்ச்சி கொடுத்துரும். தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நல்ல தூக்கம் வரும். பாதி தூங்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு சொன்னாரேன்னு பண்ணி பார்த்துருக்கிறாரு. புரியுதுங்களா? அது அந்த சீக்கிரம் படுக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நம்ம என்றைக்கோ ஒரு நாள் பண்ணலாம். 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, கெஸ்ட்டெலாம் வந்திருக்காங்க, ஏதோ டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, படுக்கிறதுக்கு 12 ஆகிடுச்சு, அன்றைக்கி பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் எடுத்துகிட்டு 10 நிமிஷத்தில் வந்துருங்க. அடுத்த டாப்பிக்கு நம்ம போயிடலாம். காயகல்ப பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வெளியே